அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறக்க இருக்கக்கூடிய ஆடி மாதத்தினுடைய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது ஆடி மாதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 21 நாட்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது, அதாவது ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்து நிகழக்கூடிய காலகட்டங்கள் கிரக மாற்றத்தின் அடிப்படையாக எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கும், அந்த நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, மகர ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. மொத்தத்தில் ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி மாத பிறப்புக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும் பொழுது பல்வேறு நிலைகளில் வேறுபாடுகள் ஏற்படும். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், கலவையாகவும் இருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடிப்பிறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலும் ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதனாலேயே இந்த காலம் அப்படிங்கிறது திடீர் திருப்பங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், அதே மாதிரி திடீர் பிரச்சனைகள், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் திடீர் அப்படின்னு தான் வருமே தவிரத்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. திடீர்னு ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் வரலாம். அது பெரும்பாலும் நன்மையை தான் ஏற்படுத்தும். அது ரொம்ப அசுப பலன்களெல்லாம் கொண்டு வராது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெரிய அளவில் இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. கொஞ்சம் உஷாராக எல்லா விஷயத்துலையும் நிதானமாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே இந்த காலத்தை சுமூகமாக நீங்கள் கடந்து சென்றுடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சிக்கல்கள் கூட ஒரு முடிவுக்கு வந்துடும். ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அடுக்கடுக்காக முடிவு பெற்றிடும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக பெருசாக எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் இருக்கக்கூடிய பிரச்சனையே அப்படி சுழட்டி அதே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு இன்னும் வந்த பிரச்சனையே வருது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா சுப கிரகங்களினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட சுப கிரகங்கள் அதை ஓரளவுக்கு தவிர்க்க செய்யும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த காலம் அப்படிங்கிறது பெருசாக பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு கடந்து சென்று விடும் அப்படின்னு நான் சொல்லணும். ஆனாலும் சின்ன விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிவட்டாரத்தில் தங்களுக்குரிய புதிய முயற்சிகள் அனைத்துமே சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடைய ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல சிறிது கால தாமதங்களும் ஆக செய்யலாம். அதே மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி வீட்டிலேயே எளிமையாக நடத்தியும் முடிப்பீங்க. அதே போல் இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படலாம். தந்தையுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுல கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. பெண் அல்லது பிள்ளையின் வேலை விஷயமாக அலைச்சலும் செலவுகளும் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்றவாறு சாதகமான சூழல் நிலவ வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இருப்பினும் கொஞ்சம் திட்டமிடலோடு பணிகளை ஆற்ற வேண்டிய
வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி தங்களிடம் ஏற்பட ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யமும் அதிகரிக்கலாம். அதே மாதிரி பிரிந்திருந்த தம்பதியும் ஒன்று சேருவாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கவும் பாருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை உறவுகள் தங்கள் ஆலோசனைகளை ஏற்றும் கொள்வாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து வகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் பொறுமையுடன் அணுகுவது நல்லது. சகோதரர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் பொறுப்புடன் அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு நண்பர்கள் வகையில் எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தந்தை உடனான மனஸ்தாபங்கள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகளால் அலைச்சலுடன் ஆதாயமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணமும் கிடைத்துவிடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கிய விஷயங்களை வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. சில நேரங்களில் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. சிலருக்கு தடைபட்ட திருமணம் கைகூடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துடன் கூடுதல் நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகமும் படுத்துவீங்க. தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அவருடன் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். சகோதரர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சற்று அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் அனுகூலமாக முடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர எப்போதுமே பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாதுங்க. தங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்ய பாருங்க. கடவுள் பலனை எப்போது கொடுக்க வேண்டுமோ அப்போது கண்டிப்பாக கொடுப்பான். அதை விட்டுட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. எப்போதுமே பகல் கனவும் காணக்கூடாது. வேலை தொழில் எல்லாவற்றிலையுமே கூடுதல் முயற்சி தேவைங்க. அடுத்தவர்களை குறை சொல்லி கொண்டே இருந்தால் இந்த காலம் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இருக்கத்தாங்க செய்யும். வேலை எல்லாத்தையும் சிறப்பாக சென்றாலும் அதிகப்படியான நேரம் அலுவலகத்திலேயே தங்களுக்கு கடிந்துவிடும். குடும்பத்தை கவனிக்க நேரம் இருக்காது. இதனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதமும் வரலாம். அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. குடும்பம் வேலை இரண்டத்தையும் சரிசமமாக இந்த காலகட்டத்தில் நகர்த்தி செல்வதில் திறமையை வளர்த்து கொள்ளுங்க. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் பெரிய அளவில் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் புதுசாக என்ன செய்தாலும் மார்க்கெட்டில் நிலையாக நிற்க முடியும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது. ரொம்ப சிந்திங்க. அதை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை நீங்கள் நிலையாக நிற்க நீங்கள் புதுசாக என்ன யுத்திகளை கையாளுறீங்களோ அதை நீங்கள் செயல்முறைப்படுத்தலாம். அதற்கு முன்பாக நீங்கள் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாதீங்க. அவசரப்படாதீங்க. நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதே மாதிரி தொழிலில் கால் ஊன்ற முடியும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். இல்லைனா தேர்வில் தோல்வி அடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் எதிலையுமே ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகலாம். இருந்தாலும் அந்த எண்ணம் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிந்தனைகளையும் பல சிரமங்களையும் ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதற்கு ஏற்றவாறு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. தங்கள் தரப்பு வாதத்தை பொறுமையாக முன்வைக்க பாருங்க. எடுத்த உடனேயே முன்கோபப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி
இந்த காலகட்டத்தில் வந்து பெரியவர்கள் சொல்வதை கேட்கிறீர்களோ இல்லையோ அவர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. மரியாதையை வந்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. குடும்பத்தில் விரிசல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. வெளியூர் பயணங்கள் தங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டியது அப்படிங்கிறதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவரை பல்வேறு வகைகளில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஓட்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓய்வே கிடைக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வீடு குடும்பம் எல்லாவற்றையும் கவனிக்க நேரமும் இருக்காது.